பொட்டமனே மயிர் எனக்கு. அது ஏன் தெரியுமா? பொட்டமனே மயிர் எனக்குன்னு ஒருத்தன் குடியில சொல்றானா காரணம் என்ன தெரியுமா? இவன் அங்க போயிட்டு தங்கி இருக்கும் போது இவன் செய்த அத்தனை சில்லறை வேலைகளும் தெரிந்து கொண்டு அங்கே எடுத்த எந்த புகைப்படமும் இவன் கைக்கு போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர் பொட்டம்மான். இவனுக்கு எந்த புகைப்படமும் போகக்கூடாதுன்னு. நாங்கெல்லாம் போனோம், தங்கி இருந்தோம், புகைப்படங்கள் எடுத்தோம், எங்க கைக்கு வந்தது இல்ல சொல்றோம். எனக்கும் தலைவர் பிரபாகரனுக்கும் என்ன நடந்தது என்று எங்கள் இருவருக்கு மட்டும் தான் தெரியும். கள்ளக்காதலா பண்ணீங்க இல்ல ரகசியமா ஏதாவது? அவர் எவ்வளவு பெரிய தலைவர். ஒரே கையளவு சோறுக்கு மேல வாங்க மாட்டான். கறி போட்டா கூட ஒரு கரண்டி கறிக்கு மேல அம்மா வானாமா, அம்மா வானாமா, அம்மா வானாமான்னு மறுதளிப்பான தவிர கிடைக்குதுன்னு தீனி பண்டார மாதிரி தின்னுகிட்டே இருக்க மாட்டான். 25 கிலோ ஆம கறியை வெட்டி போட்டு எடை போட்டு கசாப்பு கடை போட்டு அனுப்பிச்சு வச்சு அங்க தின்ற அந்த பழக்கம் கிடையாது. இயல்பாவே உணவு பிரியர்களும் கிடையாது. இன்றைக்கு ஏன் தெரியுதா? பொட்டமனே எனக்கு மயிர்னு சொன்னதுக்கான காரணம் இப்ப தெரியுதா? இவன் அங்க எடுத்த புகைப்படங்கள் அவன் கைக்கு போறதுக்கான எந்த யோகியதையும் தகுதியும் இல்லாதவன். அவன் தவறுதலா இந்த மாதிரி நிறைய கோளாறுத்தனம் அண்ணன் பண்ணுவார். அவர் பண்ண கோளாறுத்தனத்துல அது ஒண்ணு. இவனை ஒரு ஆளா பரிந்துரை பண்ணுது. நிறைய நம்பி ஏமாறு. நல்ல மனுஷங்கள் ஏமாறுறது இயல்பு. அதுல ஒரு முதல் நம்பர் ஒரே ஒரு புகைப்படத்தை எடுத்து அதுவும் அந்த சனிய கைக்கு வராம வந்து கண்டமேனிக்கு வளர்றாங்க. கண்டமேனிக்கு அசிங்கமாக இருக்குது. தமிழக வரலாற்றிலே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அவமானம். இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான், இதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட புத்தகங்களை நாம் வேறு வழியில். தமிழ்நாடு மிக கொடூரமான காவி இருள் சூழ்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவளுக்கு அந்த இளவரத்தவனுக்கு மண்ணு கட்டுறதுக்குள்ள போதும். அது எங்க ஊர் நிலைமை அதை விட மோசம். முழுசா பூரா அல்ல கையும் அங்கதான் போயிருக்குது. வர்ற கிழங்கு தோல்லாம் அங்கதான் வரான். இவனுக்கிட்ட தினம் தினம் மண்ணு கட்டுறதுக்கே போதும். பொட்டம்மான் எல்லாருக்குமே தெரியும், விடுதலை புலிகளுடைய உளவு பிரிவு தலைவர். பல்வேறு கட்டளை தளபதிகள் இருப்பாங்க. முதலில் ஒரு ராணுவ முகாமை புலிகள் வந்து 1996 தான் முல்லைத்தீவு ராணுவ முகாமை பிரிகேடியர் பால்ராஜ் தலைமையில் தாக்கி அழிக்கிறாங்க. முதல் ஒரு போராளி குழு அனைத்து வளங்களையும் பெற்ற உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய ராணுவ முகாம். ஏன்னா விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட பிறகு அவர்களை பற்றிய அவர்களுடைய நியாயமான அந்த கருத்துக்களை பற்றி இங்கே பேசுவதற்கு தடை, எழுதுவதற்கு தடை. ஆனால் தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு எதிராக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எந்த தடையும் கிடையாது. தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து அவர்களுடைய உண்மை நிலையை பற்றி பேசுவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டது. அதனால் அவர்களுடைய அந்த வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தை பற்றி இங்கே பேச முடியாது. எங்களுக்கெல்லாம் அந்த 96 அந்த முல்லைத்தீவு ராணுவ முகாம் தகர்ப்பு அந்த கேசட் அப்பெல்லாம் தெரியல. அந்த பெரிய கேசட் டெக்க என்னமோ சொல்லுவாங்க, பெரிய கேசட் இருக்கும், அது ஒளிநாடான்னுவாங்க, அதில் தான் வரும். அது வருகின்ற இங்கே இருந்து வேலை செய்கின்ற பொறுப்பாளர்கள் எடுத்து வருவாங்க. அந்த ஒரு கேசட்டை எடுத்துன்னு அதையே மறைமுகமாக ஒரு வீட்லேயும் ஒரு 50 தோழர்களை சொன்ன உடனே வந்துடுவாங்க. அவங்க வீட்டில் டிவி டெக்கை வச்சு போட வேண்டியது. இதே சுற்றி எல்லாருக்கும் போடணும். அப்படியே அவங்களுடைய அந்த விடுதலைக்கான காரணங்கள், அவங்க ஆயுதம் தரித்ததுக்கான அந்த நேர்மையான உண்மையான ஆயிரம் காரணங்களை இங்கே எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ந்து எல்லா வளங்களையும் பெற்ற ஒரு அரசு அவர்களை பயங்கரவாதிகளாக, அவர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிச்சிட்டாங்க. மக்கள்கிட்ட அவங்களால கொண்டு போகவே முடியல. அவங்களுடைய நேர்மையான, அவர்கள் ஆயுதம் தாங்குவதற்கு காரணமான அறவழியில் போராடுகின்ற போது தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அங்கே இருந்த அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அறவழியிலே போராடுகின்ற பொழுது அவர்கள் ஆயுதம் தாங்கிய இராணுவத்தால் அடக்கப்பட்டார்கள். அப்பயே தமிழீழ பகுதி முழுக்க இராணுவமயமாயிடுச்சு. ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதி எப்படி இருக்குன்றது வாழ்ந்து பார்த்தா தெரியும். ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு கலவரம் நடந்துருச்சுன்னா அந்த கலவரம் வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். யாரு? நம்ம ஊர் காவல்துறை. நம்ம வீடுகள்ல இருந்து வேலைக்காக போன நம்ம ஊர் பிள்ளைகளை கொண்ட காவல்துறை. அது எப்படி இருக்குன்றத அந்த கிராமத்தில் இருந்தவனுக்கு கேட்டா தெரியும். காவல்துறை, நம்முடைய காவல்துறை ராணுவம் கிடையாது. மொழி தெரியாத ஏதோ வடக்குல இருந்து வந்த ராணுவம் ஒரு கிராமத்தை முற்றுகையிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல. சாதாரண ஒரு 2 குழுக்குள்ள சண்டை இருக்கும், இல்லை ஊருக்குள்ள சண்டை இருக்கும், இல்லை 2 சாதிய சண்டை இருக்கும். அப்போ அது காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஒரு ஆம்பளை கூட ஊர் உள்ள இருக்க முடியாது. ஒரே ஒரு ஆம்பளை ஊர் உள்ள இருக்க முடியாது. ஊரை விட்டு ஓடிட்டோம். தடுத்து விடப்பட்ட பெண்களுடைய
கூப்பிடுவாங்க, கூப்பிடும் போதே அங்கே வாடான்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாகரிகமான பண்பான வார்த்தை. இதெல்லாம் சாதாரணம். அப்படி நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ராணுவ முற்றுகைக்குள்ள மக்கள் வாழறாங்க, இளைஞர்கள் வாழறாங்க, விசாரணை என்ற பெயர்களை கொண்டு செய்வாங்க, விசாரணை என்ற பெயர் பெண்கள் மீது பாலியல் சீண்டல் நடக்கும், மிக சாதாரணமாக நடக்கும். ராணுவம் எப்படி இருக்கும், அவன் வீதிகளில் எப்படி பங்கர் அமைச்சு நிற்பான், ரோந்து செல்கின்ற ராணுவ வீரர்கள் சோதனை என்கின்ற பெயரில் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்வார்கள், இளைஞர்களிடம் எப்படி நடந்து கொள்ள எதுவுமே தெரியாது நமக்கு. எப்படி சொல்லி விலக வைக்கிறது? இந்த ராணுவ முற்றுகைக்குள்ள இருக்கிறத எப்படி சொல்லி விலக வைக்கிறது? ஒன்று நீ காஷ்மீருக்கு போயிருக்கணும், இல்லை வடகிழக்கு மாநிலத்துக்கு போயிருக்கணும், இல்லை காஷ்மீரினுடைய விடுதலை பற்றியாவது வடகிழக்கு மாநில மக்கள் ராணுவ முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை பற்றி நீ படிச்சாவது தெரிஞ்சிருக்கணும். எந்த எழுவுமே தெரியாத மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லி விலக வைக்கிறதுக்கு முடியாது. அப்ப போராளிகளாக ஏன் அவங்க உருவெடுக்கிறாங்க? தங்களுடைய பெண்களுடைய பாதுகாக்கிறதுக்கு, தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் ஆயுதம் எடுத்தாங்க. மேதகு பிரபாகரன் சொல்வாரு, ஜெயவர்தனா மற்றும் உண்மையான ஒரு பௌத்தனாக இருந்தால் நான் ஆயுதம் ஏந்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என்று. அந்த அடிப்படையில் தான் தலைவருடைய நிழலாக உயிர் கவசமாக வாழ்ந்து மறைந்த வீரச்சாவை தழுவிக்கொண்ட அறிவரன் பொட்டம்மன் தலைவருடைய முழு நம்பிக்கைக்குரியவர். ஆனா தலைவருக்கும் தலைவருடைய நம்பிக்கைக்குரிய பொட்டம்மன் இரண்டு பேருக்கும் நம்பிக்கைக்குரியவர் யார் தெரியுமா? தமிழகத்தில் இங்கே எதுவுமே தெரியாத போல் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாரு குளத்தூர்மணி, அவர்தான். பொட்டம்மானை பற்றி அநேக செய்திகள் அவரோடு நேரடியாக இங்கே முக்கிய தளபதிகள் போராளிகள் காயப்பட்டு வரும்போது சேலம் பகுதியிலே அவர்களை மருத்துவமனையிலே தங்க வைத்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்து அவர்களை குணமாக்கி மீண்டும் களத்துக்கே அனுப்புகின்ற வேலை யார் செஞ்சாங்க தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஆனா குடிச்சிட்டு சொல்றான், பொட்டம்மனே மயிர் எனக்கு. அது ஏன் தெரியுமா? பொட்டம்மனே மயிர் எனக்குன்னு ஒருத்தவன் குடியில சொல்றானா காரணம் என்ன தெரியுமா? இவன் அங்க போயிட்டு தங்கி இருக்கும் போது இவன் செய்த அத்தனை சில்லறை வேலைகளும் தெரிந்து கொண்டு அங்கே எடுத்த எந்த புகைப்படமும் இவன் கைக்கு போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர் பொட்டம்மான். இவனுக்கு எந்த புகைப்படமும் போகக்கூடாதுன்னு. நாங்கெல்லாம் போனோம், தங்கி இருந்தோம், புகைப்படங்கள் எடுத்தோம், எங்க கைக்கு வந்ததில்லை. சொல்றோம், எனக்கும் தலைவர் பிரபாகரனுக்கும் என்ன நடந்தது என்று எங்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏடா கள்ளக்காதலா பண்ணீங்க, இல்ல ரகசியமா ஏதாவது? அவர் எவ்வளவு பெரிய தலைவர். நீங்க அவர் ஆயுதம் தாங்கிய குழுனுடைய தலைவர் கிடையாது. நான் அங்க போயிருக்கும் போது பார்த்தேன், ஒரு விடுதலை பெற்ற ஒரு நாடு எத்தனை அமைப்புகளை கொண்டிருக்கோம், அத்தனை அமைப்புகளும் அங்க முழுமையாக இயங்கி கொண்டிருந்தது. அவர் ஒரு போர் வெறியனோ ஒரு ஆயுத பற்றாளரோ ஒண்ணு கிடையாது. தன்னுடைய மண்ணுக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் ஆயுதம் ஏந்தவங்க. அநேகம் பேர் ஆயுதம் ஏந்தினாங்க, அநேக குழுக்கள் உருவாச்சு. சற்றேறக்குறைய அடையாளப்பட்ட 5 குழுக்கள் உருவாச்சு. அதில் 3 குழுக்கள் இந்திய உளவு பிரிவினுடைய கைப்பாவையாக கூலிப்படையாக மாறி போய்விட்டது. தொலைநோக்கோடு நீ எனக்கு உதவி செய்யறியா, உதவி செய்ய, அதோட நிறுத்திக்க, ஆனா நீ எனக்கு உத்தரவிடக் கூடாது என்று தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உறுதியாக நின்று போராடியது விடுதலை புலிகள் தான். அதற்கு காரணம் மேதகு பிரபாகரன். பொட்டம்மனை பத்தி இன்றைக்கு சொல்றாங்க, இன்றைக்கு பத்தி ஒரு சிறு புத்தகம் தான் அது வந்திருக்குது. ஆனா உளவு பிரிவு ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா, ஒரு முல்லைத்தீவு தாக்குதல் நடக்குதுன்னா, அந்த தாக்குதலுக்கு முன்னால அந்த கள நிலவரம் முழுமையாக தெரிந்தாகணும். வெறுமனே அது என்ன ஆங்கில படமா? அந்த முகாம் அமைந்திருக்கின்ற பூகோள அமைப்பு எப்படிக்குது, அதனுடைய 2 பகுதி கடலால் சூழப்பட்டது, அதனுடைய முன்பகுதி சதுப்பு நில காடுகளால் வெட்ட வழியா இருக்கும், எந்த ஒரு மறைவும் இருக்காது, இவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். அதற்கு பாதுகாப்புக்கு வழங்குகின்ற கடற்படை தளம் எத்தனை மைல் தொலைவில் இருக்குது, அதற்கு பாதுகாப்பு கொடுக்குகின்ற இன்னொரு தரைத்தளம் அது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது. ஒருவேளை புலிகள் இந்த முகாமை தாக்கினால்
கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் அவர்கள் சப்போர்ட் கொடுக்கறதுன்னு வாங்க. அவங்களுக்கு உதவிக்கு உடனே படைகள் வரணும். அந்த மாதிரி அனைத்து பாதுகாப்பு சூழ்நிலையும் தான் ஒரு முகாம் இருக்கும். 2 பகுதி கடலால் சூழப்பட்டது. அடுத்து ஏனைய 2 பகுதி சதுப்பு நிலம், கண்ணு கேட்ட தூரம் வரை சதுப்பா இருக்கும். இதுக்குள்ள இந்த தாக்குதலுக்கு முன்னால வேவு போராளிகள் அதை ரிக்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ரிக்கி பார்க்க போய்க்கிறோம் அப்படின்னுவாங்க. அந்த வேவு போராளிகள் உள்ள போயிட்டு முன்னால இருந்து போற வரைக்கும் அது எத்தனை மீட்டருக்கு இது இருந்தது உள்ள போறது, அதுக்கு முன்னால மினி முகாம் எத்தனை இருந்தது, அதை தாண்டி பாதுகாப்பு அரண்கள் எத்தனை இருந்தது, அதுக்கு உள்ளார ராணுவ வீரர்கள் தங்குமிடம், அவங்களுடைய ராணுவ அந்த உபகரணங்கள் இருக்கின்ற இடம் எல்லாத்தையும் இரவுல நகர்ந்து சென்று ஊர்ந்து சென்று அதை அத்தனையும் துல்லியமாக குறிப்பெடுத்துக் கொண்டு பகலெல்லாம் ஏதாவது ஒரு புதரடியிலே முடங்கி கிடந்து இரவிலே வெளியே வந்து ஊர்ந்து சென்று அவனுக்கு உணவு என்ன தெரியுமா? இந்த வேவு பார்க்கிற அந்த போராளியுடைய உணவு என்ன தெரியுமா? அந்த ராணுவ வீரர்கள் சாப்பிட்டுட்டு அவன் வீசி எறிகிறான அதில் எஞ்சி இருக்கிற அந்த உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு தண்ணி அங்க ஏதாவது ஒரு குட்டை இருந்ததுன்னா பரவாயில்ல, அது கூட இல்லைன்னா பனித்துளிகள் அந்த தரையின் மேலே இருக்கின்ற பனித்துளிகளை நக்கி நக்கி தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல பல நாள் அந்த முகாம்குள்ளே இருந்து வேவு பார்த்து கொண்டு வந்து அதை வரைபடமாக கொடுத்து அதை அத்தனையும் தயாரித்து கொடுப்பது யார் தெரியுமா? இந்த வேவு புலிகளை தயார் செய்து அந்த முகாமினுடைய அத்தனை இண்டு இடுக்கல்லாம எல்லாத்தையும் முழுமையாக கொண்டு வரணும். அப்பதான் தாக்குதலுக்கு திட்டமிட வேண்டியும். அது தலைவர் புட்டம்மனால் தலைவர் கைக்கு போவோம். தலைவர் அதுக்கப்புறம் அதை ஒரு பெரிய வரைபடம் மாதிரி போடுவாங்க. அந்த முகாமை ஒரு மாதிரி வரைபடமா போட்டுட்டு அதுக்கப்புறம் தளபதிகளை கூட்டு இப்படிதான் யுத்தத்தை தொடங்கணும், இப்படிதான் வரணும். அவங்களுக்கு கடல் மார்க்கமாக உதவி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, தரை மார்க்கமாக வருகின்ற வாய்ப்பை நாங்கள் இந்த இடத்திலே மறித்து ஒரு முறியடிப்பு சமரை நாங்கள் இங்கே நடத்துவோம், கடல் மார்க்கமாக வருகின்ற சமரை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். இப்படிதான் போவாங்க. தாக்குதலில் ஈடுபடுகின்ற கட்டளை தளபதி யார் என்று தெரியும். ஆனா தாக்குதலுக்கு மூளையாக இருந்து அதை வடிவமைத்து அதை வேவு பார்த்து தகவல்களை திரட்டி கொடுப்பது யாருன்னா அம்மான். 2005 நான் பார்க்கிற வரைக்குமே அவர் புகைப்படத்தை யாருமே பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. 2005 மணியண்ணனுடைய பரிந்துரையில் நான் சென்றிருக்கும் போது அவரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு 2 மணி நேரம் அவரோட நான் உரையாடல. நிச்சயமாக ஒரு தேநீர் கோப்பையில் தேநீரும் ஒரு இதில் மிக்சர் இது மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்டோம். சத்தியமா சொல்றேன், வேற எதுவுமே அவங்க வீட்டில் சாப்பிடல. அதுக்கான சூழலும் அங்கே கிடையாது. ஏன்னா தீனி பண்டாரமும் அவங்க கிடையாது. ஏன்னா எங்களோடு வந்து இங்கே தங்கியிருந்த பல பொறுப்பாளர்கள் எப்படி உணவை எடுத்துக்கொள்வார் என்பது எங்களுக்கு தெரியும். எங்க வீட்டில் எங்க அக்கா இருப்பாங்க, அவங்க தான் இந்த பொறுப்பாளர்கள் இந்த போராளிகள்லாம் வந்தாங்கன்னா தங்கிட்டு போகும்போது அவங்க தான் உணவு செய்வேன். நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி வராங்க அப்படின்ன உடனே அவங்க விழுந்தடிச்சுன்னு போய் மீன்கள்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க பக்கத்திலே உட்காந்துக்குவாங்க. ஏன்னா எங்கேயோ போராடுற பிள்ளைங்க குடும்பத்தை விட்டு அவங்க உணர்வு, ஏன்னா அவங்க பிள்ளை மாதிரியே அவங்க மகனை மாதிரியே இருக்கிறான் அப்படின்றதுக்காக பக்கத்திலே உட்காந்து தம்பி சாப்பிடுங்க தம்பி சாப்பிடுங்க அப்படின்ட்டு மீன் வறுத்த துண்டை எடுத்து வைப்பாங்க. நீ எத்தனை முறை வற்புறுத்தினாலும் அவன் ஒரு துண்டுக்கு மேலே எடுத்துக்க மாட்டான். ஒரே கையளவு சோறுக்கு மேலே வாங்க மாட்டான். கறி போட்டா கூட ஒரு கரண்டி கறிக்கு மேலே அம்மா வானாமா அம்மா வானாமா அம்மா வானாமான்னு மறுதளிப்பானே தவிர கிடைக்குதுன்னு தீனி பண்டார மாதிரி தின்னுக்கிட்டே இருக்க மாட்டான். 25 கிலோ ஆமக்கறியை வெட்டி போட்டு எடை போட்டு கசாப்பு கடை போட்டு அனுப்பிச்சு வச்சு அங்கே தின்ற அந்த பழக்கம் கிடையாது. இயல்பாகவே உணவு பிரியர்களும் கிடையாது. இன்றைக்கு ஏன் தெரியுதா? பொட்டாமனே எனக்கு மயிரன் சொன்னதுக்கான காரணம் இப்ப தெரியுதா? இவன் அங்க எடுத்த புகைப்படங்கள் அவன் கைக்கு போறதுக்கான எந்த யோகியதையும் தகுதியும் இல்லாதவன். அவன் தவறுதலா இந்த மாதிரி நிறைய கோளாறுத்தனம் அண்ணன் பண்ணுவார். அவர் பண்ண கோளாறுத்தனத்தில் அது ஒண்ணு. இவனை ஒரு ஆளா பரிந்துரை பண்ணுது. நிறைய நம்பி ஏமாற நல்ல மனுஷங்கள் ஏமாறுறதும் இயல்பு. அதுல அவர் முதல் நம்பர். ஆமாங்க, அங்க போனவர தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார் பொட்டம்மான். ஆனா அவர் முழுமையா நம்புறது யாருன்னா இவர் தான்.
இவர்கிட்ட இருந்து ஒரு தகவல் போகுதுன்னா அதை முழுமையாக, ஏன்னா இவரே லேட் பிக்கப் தான், ஆளை அனுப்பிச்சு வச்சுட்டு அப்புறம் சந்தேகப்படுவார். ஏதோ இடிக்குது, அப்புறமேட்டா தகவல் சொல்றாரு, எனக்கே ஏதோ சந்தேகமா இருக்குது, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கே சந்தேகம் வந்துடுச்சா? உங்களுக்கு சந்தேகம் வர்றதே ரொம்ப கஷ்டம், அதுவே உங்களுக்கே வந்துடுச்சா? அப்ப சரி, அதுக்கு நோ அப்பீலே கிடையாது. குளத்தூர் மணிக்கிட்ட இருந்து ஒரு சந்தேகம் வருது, அப்ப அவனை முழுசா விசாரிச்சிடு. இப்படிதான். அதே போல ஆணையரவு பெரும் சமர், 40,000 படை வீரர்களை கொண்ட, யாராலும் வீழ்த்த முடியாது என்கின்ற ஒரு எஃகு கோட்டைன்னு சொல்லுவாங்க. அது எஃகு கோட்டை. நாடு தமிழரசன் தான் நெட்டுன்னு போயிட்டாரு. தமிழரசன் பல முறை அங்கே போயிட்டு வந்தவர், அண்ணனுடைய பரிந்துரையில் போனவர் தான். அவர் வந்து ஏறக்குறைய ஒரு வியாபாரியாவே அங்கே போயின்னு வழக்கமா நீ தான் பொசுக்குன்னு தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரையான்னு வடிவேல் சொல்லுவானா, அந்த மாதிரி கதை. மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி போயிட்டு வர்றது, அதனால பல நஷ்டங்களை அடைந்தவர் அவர். அதெல்லாம் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. இப்படி அந்த பெரும் படைத்தலைப்பை வேவு பார்த்து அதை முழு தரவுகளை எடுத்து, அதில் முன்களத்தில் இருந்த கட்டளை தளபதிகள், பின்களத்தில் 1200 படை விடுதலை புலிகள் வீரர்களை மட்டுமே வைத்து ஒரு 40,000 ராணுவ வீரர்களை ஒரு 34 நாட்கள் மறித்து நிற்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுவரை நான் அறிந்த அளவிலே, நான் படித்து தெரிந்து கொண்ட அளவிலே, உலகத்தில் நடந்த பல்வேறு புரட்சிகர எவ்வளவு நாட்டில் எவ்வளவு புரட்சி நடந்துக்குது. ஆனா இந்த ஆதரவு இல்லாம தன்னுடைய சொந்த மண்ணிலே தன்னுடைய சொந்த மக்களை நம்பி மட்டுமே ஆயுத போராளிகளை உருவாக்கி அவர்களை அவங்களுக்கே பயிற்சி கொடுத்து எதிரிடம் இருந்து ஆயுதங்களை பறித்து தங்களுடைய ஆயுத பலத்தை மேம்படுத்தி கொண்டு ஒரு முகாம் 40,000 ராணுவ வீரர்கள் அவர்கள் தங்கி இருக்கிற எவ்வளவு பெரிய இடம். நான் போகும்போது பார்த்தேன். எலபன் பேஸ் போட்டுதான், ஆணை இரவு என்று எலபன் பேஸ். அது கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் போற அந்த தேசிய நெடுஞ்சாலை A9 சாலையில் அமைஞ்சிருக்குது. முற்றுமுகமா தகர்ந்து போய் கிடந்ததை தான் நாங்கள் பார்த்தோம். அவன் தமிழரசன் கூட அந்த அவனு வழிபாட்டு ஒரு இது கால் மேலே தூக்கி வச்சு ஒரு படம் எடுத்தா, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, அவன் வழிபாடுறத இருக்கட்டும்னு வச்சு கொஞ்சம் ஆர்வம் கூடாது. இப்போ நாங்கள் போய் பார்த்தோம் அந்த இடத்தெல்லாம். தளபதி ரமேஷ் தான் எல்லாத்தையும் சுற்றி காட்டினார். கொஞ்சோண்டு கற்பனை செய்து பாருங்க, அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க தங்களுடைய படை வீரர்கள். பாலராஜ் அந்த போரை முடிச்சுட்டு ஒரு செய்தி சொல்லியிருப்பார். நீங்களாம் ஒரு 3.5 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க அந்த வன்னி பெருநில பரப்புல. எங்க கிட்ட ஆயுத பலம் இருக்குது, மனோபலம் இருக்குது, ஆனா எங்களுக்கு ஆள் பலம் இல்லை. தயவு செய்து இந்த போராட்டத்துக்கு நீங்க வாங்க, அதில் அவரே பேசியிருப்பாரு. 1200 போராளிகளோட போய் கடல் மார்க்கமாக போய் அமர்ந்த பால்ராஜ் 40,000 ராணுவ வீரர்களால் அவரை எழுப்பவே முடியல. கடைசி வரைக்கும் அந்த யுத்தத்தில் அவர்கள் தோற்று போனார்கள், ஓடி போனார்கள். அவர்களை மறித்து எங்களால் தாக்க முடியவில்லை, எங்களுக்கு ஆள்பலம் இல்லை. அதுதான் இதுதான் அவர் சொன்னது. இந்த புத்தகத்தில் எதை விட ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க. 2005 காலகட்டத்தில் கிழக்கு பகுதியினுடைய பொறுப்பாளராக அந்த கருணா இந்திய உளவு பிரிவால் துரோகியா மாற்றப்பட்டாரு. அது ஈகோ பிரச்சனை தான். பொட்டமனுக்கும் அவருக்கும் எப்படி மாத்தையாவுக்கும் கிட்டுவுக்கும் ஒரு ஈகோ உருவாக்கி கிட்டுவை நடுக்கடலிலே சர்வதேச கடற்பரப்பிலே இந்திய கடற்படை மறித்து எந்த நேர்மையும் ஒழுங்கு எதுவுமே இருக்காது. அதுதான் அரசு. அரசு படைனா அப்படிதான். அரச பயங்கரவாதம் தான் உலகத்திலே மிக மோசமான பயங்கரவாதம். தனி மனித பயங்கரவாதமோ குழு பயங்கரவாதமோ எல்லாம் கிடையாது. அரச பயங்கரவாதம் தான். ஏன்னா சட்டம் கிட்ட எல்லாமே அவன் காலு கீழே தானே. இப்ப நாம பண்ணோம்னா நம்மளை நீதிமன்றத்தில் நிறுத்தி தூக்கில போட்டுருவான். நம்ம குழுவா பண்ணோம்னா ராணுவத்தை விட்டு கொண்டுட்டு அதை நியாயம் கற்பிச்சிருவான். இன்றைக்கு கூட நடக்குது நக்சல் பாரி வேட்டைகள் என்று பண்றானுங்கல்ல. தங்களுடைய காடுகளையும் மலைகளையும் பாதுகாப்பதற்காக வேறு வழி இல்லாமல் ஆயுதம் தாங்கி போராடுகின்ற அந்த மலைவாழ் மக்களை நக்சல்வாதிகள் என்று
கேட்டு கேள்வி இல்லாம சொல்றான்ல, அதுதான் அரச பயங்கரவாதம். அதுதான் அரச பயங்கரவாதம். ஆனா இது அப்படி கிடையாது. நியாயத்துக்கும் தங்களுடைய மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஆயுதம் ஏந்தியவர்கள். ஒரு தளபதி, ஒரு அந்த விடுதலை புலிய இயக்கத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கின்ற தலைவருடைய முழு நம்பிக்கைக்குரியவர். அவர் நேரடியாக அந்த பகுதிக்கு போகணும். அங்கே இருக்கின்ற அந்த சூழல், ஏன்னா ஏற்கனவே அவர்களால் தேர்வு செய்யப்பட்டவங்களை எல்லாரையும் கலைச்சிடுறாங்க. அவங்க முழுமையா ராணுவத்தோட அரசோட போயிடுறாங்க. புலிகளுடைய அதிரடி தாக்குதலால போயிடுறாங்க. அப்ப அங்க ஒரு அசாத்தியமான சூழ்நிலை இருக்குது. அது புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்குதா, அங்க இருக்கிறவன் யார் உண்மையானவன் யார் துரோகி எதுவுமே தெரியாத சூழ்நிலையில நேரடியாக அந்த பகுதிக்கு போகிறதுக்கு தலைமார்க்கமா போக முடியாது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைக்கிற அந்த மணலாற்று பகுதி அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. எப்பொழுதுமே ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிற ஒரு பகுதி. அந்த பகுதியா போகிறதுன்றது மிக சிரமம். அதனால கடல் மார்க்கமாக போகிறதுக்கு பொட்டம்மான் திட்டமிடுகிறார். இதெல்லாம் திரைப்படத்தில் வேணா சாத்தியமாகலாம். நிஜத்துல ஒரு ராணுவம் எல்லா வளமும் அந்த இலங்கை ராணுவத்தை மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்தியாவினுடைய ஒருங்கிணையாத தனித்து விடப்பட்ட ஒரு மாநிலம் தான் கொழும்பு. இதனுடைய அத்தனை கட்டளைகளும் எங்கிருந்து போனா டெல்லியில இருந்து தான் போகும். அப்போ இந்திய கடற்படையும் நீங்க சேர்த்துக்கணும் கவனத்துல. அதை தாண்டி தான் ஒரு கிழக்கு பகுதிக்கு போகணும். அப்ப ராணுவம் எப்படியாவது இவரை கடலில் முற்றுகையிட்டு கைது செய்யணும். அம்மானை கைது செய்து விட்டால் பிரபாகரனுடைய வலதுகரமே வீழ்ந்த மாதிரிதான். ஏன்னா எல்லா நிலையிலையும் பிரபாகரனை காப்பாற்றுவது அம்மான் தான். அப்ப இவனை வீழ்த்தினு அவன் திட்டமிடும் போது அவங்க பதிலுக்கு சொல்றாங்க, நீங்கள் கடல் மார்க்கமாக வருகின்ற அம்மானை தடுத்து நிறுத்தவோ கைது செய்யவோ தாக்கவோ முற்பட்டால் பாரதூரமாக விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நாங்கள் தாக்கல, ஏன்னா அது சண்டை நிறுத்த காலம், நாங்களும் தாக்குவோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கடல் புலிகளோட போறாரு. போய் அங்கே தங்கி மாதக்கணக்கிலே தங்கி அந்த பகுதியினுடைய அந்த பலவீனப்பட்டு போன கிழக்கு பகுதியினுடைய புலிகளுடைய அந்த வல்லமையை அங்கே நிறுவி மீண்டும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டு மீண்டும் வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்கவர். தொடர்ந்து தலைவர் மீது இந்திய உளவு பிரிவு நிகழ்த்த திட்டமிட்ட அத்தனை தலைவரை கொல்லணும்னு அவங்க முடிவு பண்ண ஒவ்வொரு இடத்திலையும் அதை தகர்த்தது அம்மான் தான். தலைவரை விட இவங்களுக்கு அவர் மேலதான் கோபம். கோத்தபய ராஜபக்சே பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும்போது இறுதி யுத்தம் முடிஞ்ச உடனே அவன் சொன்னான் நாடாளுமன்றத்தில், எங்களுக்கான யுத்தம் கிளிநொச்சியோடு முடிந்து விட்டது, முள்ளிவாய்க்கால் வரை நீண்ட யுத்தம் இந்தியாவுக்கானது, இந்தியாவுக்கான யுத்தத்தை நாங்கள் நடத்தினோம் சொன்னா ஒரு பயிலும் பதில் சொல்லல. அதுதான் உண்மை. அந்த முள்ளிவாய்க்கால் வரை அந்த யுத்தம் நீண்டதற்கும் 1.5 லட்சம் மக்கள் மீது படுகொலை செய்யப்பட்டதற்கும் காரணம் அந்த 2 உயிரை கொல்லணும், 2 உயிரை கொல்லணும், அவ்வளவுதான். இதற்கப்புறம் அங்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமையோ எதுவுமே ஒரு ஆயுதம் தாங்க 1000 பேர் வருவான். ஆனா அவனை வழிநடத்துவதற்கு சரியான தலைமை வேண்டும். நீங்க எவ்வளவு பெரிய அழகான உயர்ந்த ஆடிக்கார கொடுத்தாலும் ஓட்ட தெரியணும்ல. இப்போ 1000 பேர் ஆயுதம் தாங்கிய இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு போராட்டத்தை வென்றிட முடியுமா? ஒரு ராணுவத்தோட மோதிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதை திட்டமிடுகிறதுக்கும் தொலைநோக்கு பார்வை கொண்ட கட்டுப்பாடும் ஒழுக்க நெறியும் கொண்ட ஒரு தலைமை வேண்டும். அதை முடிக்கணும்ன்றதுதான் உங்களுடைய வேலை. அதை முடிச்சாங்க. ஆனா அவர்களுடைய வரலாற்றை ஒருபோதும் அழிக்க முடியாது. விடுதலை என்பது ஒரு தீப்பொறி, அதை ஒருபோதும் அணைத்து விடல முடியவே முடியாது. இங்க இருக்கிற பிழைப்புவாதிகளோ கூலிக்கு மாரடிக்கிறவங்களை விட்டு விடுதலை புலிகளை ஆதரிப்பது போல, மேதகு பிரபாகரனை ஆதரிப்பது போல இழிவுபடுத்துகின்ற இந்த காரியங்கள்லாம் நீ யார் செய்றீங்க, யார் பின்னால் இருந்து செய்றீங்கன்ற எங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே அதில் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கிற குளத்தூர் மணி தன்னுடைய பங்களிப்பை சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாது. அங்கே காயப்பட்டு வந்த அத்தனை தளபதியோ போராளிகளோ மருத்துவம் பார்த்தது சேலம், அதை ஒழுங்கு செய்தது குளத்தூர் மணி.
பொட்டம்மான் உள்ளிட்ட அவர் கூட காயப்பட்டு வந்து மருத்துவம் பார்த்துட்டு போனது அங்கதான். அந்த புலி தளபதியினுடைய முதல் மகன் மகப்பேறு நடந்ததே சேலத்தில் தான். எப்போ தெரியுமா? IPKF அங்க இருக்கும்போது 87 இருந்து 90 வரைக்கும் IPKF இருக்குது. இந்திய அமைதி காக்கும் படை போயிட்டு அங்க விடுதலை புலிகளை எதிர்க்க ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அதே காலகட்டத்தில் பொட்டம்மானுக்கு சேலத்தில் குழந்தை பிறகுது. இதை யாருக்குமே தெரியாம சுகப்பிரசவமா தாயும் மகனையும் அங்க அனுப்பி வைக்கிறாரு. எத்தனை போராளிகள், காயப்பட்ட போராளிகள் சேலத்திலே மருத்துவம் பார்த்து திரும்பி போயிறாங்க. மேஜர் கின்னி உட்பட தளபதி நவம் இந்திய அமைதிப்படையோட யுத்தம் நடத்தி வீரமரணத்தை தழுவிக்கொண்ட ஒரு கையோடு இருக்கிற ஒரு தளபதி. அவரு பிரிகேடியர் சமர்கல நாயகன் என்று போற்றப்படுகின்ற பிரிகேடியர் பால்ராஜுக்கு தளபதியா இருந்தவர். அவரும் இங்கே வந்து மருத்துவம் பார்த்து மருத்துவம் பலனளிக்காம வீரமரணத்தை தழுவி கொண்டு அண்ணனுடைய தோட்டத்தில் தான் அவரு இருக்கிறார். இதையெல்லாம் சொல்லி பிழைப்பு நடத்துவதற்காக இது நம்முடைய கடமை, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள். அவர்களுக்காக, அவர்களுடைய நியாயமான விடுதலைக்காக பங்களிப்பது வாழ்க்கையில நமக்கு கிடைத்த பெரும் பேரு. அவ்வளவுதான். இன்னொன்னு, இயக்க நடவடிக்கையால விடுதலை புலிகளுக்காக பங்களிச்சதுல அவர் தனக்கு ஏற்பட்ட இழப்புகளை ஒருபோதும் சொன்னது கிடையாது. ஆனா இதையெல்லாம் அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அவர்களோடு தங்கி இருக்கும் போது அவர்கள் தான் சொல்லுவாங்க, மணியண்ணா எங்களுக்கு இதையெல்லாம் செய்தார், இதையெல்லாம் செய்தார், இதையெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தார் என்று. யுத்தம் முடிந்ததுக்கு அப்புறம் காயப்பட்ட, யுத்தத்திலே தப்பி வந்த பொறுப்பாளர்கள், போராளிகள், முக்கிய போராளிகளுடைய உடன் பிறந்தவர்கள் இப்படி குழுவா வருவாங்க. அவர்களை வெளியே அனுப்பி வைக்கணும். ஒரு முறை மணியனை போன் அடிக்கிறேன், லோகு எங்க இருக்கிறீங்க? ஆனால் சொல்லுங்க, நான் ஊர்ல தானே இருக்கிறேன். ஒரு 3 லட்சம் ரூபாய் காசு இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கண்ணா. என்னண்ணா? ஏண்ணா? இல்லை, அந்த ஒரு வேலை செஞ்சீங்கல்ல, அந்த போட்டு வாங்கிறதுக்கு அவன் சிவாவுக்கு வந்து நான் தான் காசு கொடுத்தேன். ஒரு 7 லட்சம் ரூபாய் குறையுதுன்னா, அப்போ என்கிட்ட ஒரு 4 லட்சம் இருந்தது. இப்போ ஊரில் ஒரு இடம் வந்து போக்கிய இருந்தாங்க, அவங்க காலி பண்ணும்போது அந்த போக்கிய தொகையை அவங்ககிட்ட கொடுத்து காலி பண்ணணும். அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்தது, என்கிட்ட பேச வந்தாங்க. அவங்க என்கிட்ட இந்த 3 லட்சத்தை கொடுத்துட்டு, ஆனால் அவங்க எப்போ காலி பண்ணிட்டு சாவி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட காசை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க நாளைக்கு சாவி எடுத்துன்னு வரேன்னு சொல்கிறாங்க. நான் அந்த போட்டு வாங்குறதுக்காக அந்த காசை கொடுத்தாச்சுட்டேன். என்கிட்ட காசு இல்லை, உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்குமாண்ணே? ஆனால் இருக்குண்ணா, நான் எடுத்துன்னு வரேண்ணே. எடுத்துன்னு வரேன். நான் உடனே சொன்னேன்னா நான் பெரிய அப்பாட்டாக்கன்னு நினைக்காதீங்க, நாமளே அண்ணக்காவடி தான். அது நாம, ஏன்னா அவர் என்ன முக்கியமான இதில் சொல்கிறாரு, ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து கேட்கும் போது இவர் தலையை சொரியணும்ல. அப்போ சொல்கிறாரு, எந்த மாதிரி சூழ்நிலை பாருங்க. இங்கேருந்து நானும் என் கூட இருக்கிற இன்னொரு தோழரும் போகிறோம். ஆனால் எங்கே மேட்டூர், இல்லை நீங்கள் சேலத்தில் டேவிட்கிட்ட கொடுத்துருக்கேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்படி இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் சொல்றது வந்து இதெல்லாம் 1000ல் 1. ஆனால் இன்றைக்கு தன்னுடைய மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தங்களுடைய இன்னுயிரை இழந்த நம் உயிரினும் மேலான அந்த விடுதலை புலி மாவீரர்களையும் அதனுடைய ஒப்பற்ற தளபதிகளையும் நாங்கள் உயிராக மதிக்கின்ற மேதகு பிரபாகரனையும் இன்றைக்கு பிழைப்புக்காக, சுகபோக வாழ்வுக்காக சில தீனி பண்டாரங்கள் வாய்க்கு வந்த மாதிரி பேசிருக்கிறான். உண்மையிலே வேதனையாக இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் வேதனையாகுது. அவர்கள் வந்து உண்மையிலேங்க யாராலுமே கொண்டாட முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு கியூபா புரட்சியை பத்தி நாம பக்கம் பக்கமா பேசுவோம், அது ஒரு புரட்சிகரம். இது அவங்க ராணுவத்தோட மோதிய அந்த வரலாறுகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுக்காக குறைத்து மதிப்பிடல. அவர்களுடைய புரட்சி மதிக்கக்கூடியது. அந்த புரட்சிகர தலைவர்கள் பெடல் காஸ்ட்ரோவோ சேகுவாராவோ போட்டுதற்குரிய, அது வேற. ஆனா அதை எல்லாம் விட பல மடங்கு ஈழத்தில் நடந்த, நான் அங்கே தங்கி இருக்கும் போது ஆவணப்படங்கள் பார்த்தேன். அந்த ராணுவ முற்றுகைக்குள்ள எப்படி இருக்கும், மக்கள் எப்படிப்பட்ட அசௌகரியங்களை அனுபவிப்பாங்க,
அப்ப தொடக்க காலத்தில் எந்த ராணுவ அந்த கருவிகள் உதவி இல்லாத போராளிகள் எப்படி அவங்களை எதிர்கொண்டாங்க நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அதெல்லாம் கற்பனை கூட எட்டு பார்க்க முடியாது. ஒரு பேரினவாத அரசு, பெரும்பான்மை அரசு, ஒரு முழு ராணுவ பலம் கொண்டது, அவர்களை எதிர்த்து சின்ன கைத்துப்பாக்கியோட போயிட்டு அந்த பங்கர் அமைச்சிருக்கிற அந்த ராணுவ வீரனை தாக்கி வைக்கிறது. ரெண்டே ரெண்டு பொண்ணு சாதாரணமா சுடிதார் போட்டுன்னு போவாங்க. அவங்கள படகுல எடுத்து வந்து யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களே இறக்கணும், அவங்களே இலக்க தேர்வு பண்ணிக்கணும், அவங்களே எங்கேயா தங்கிக்கணும். ஆனா மக்களுடைய ஆதரவு இருக்கும். இயக்கம்னு சொன்ன உடனே உள்ள கூட்டுக்குவாங்க. அவங்களே கேட்பாங்க, நீ இந்த பகுதிக்கு புதுசா இருக்கிற இயக்கமா? ஆம். உடனே உள்ள கூட்டுவாங்க. அவங்கள தங்க வைக்கிறது, அவங்கள உணவு வைக்கிறது, பாதுகாக்கிறது. ராணுவம் ரோந்து போச்சுன்னா பின்கதவு வழியாக அவங்கள பாதுகாப்பாக வெளியே அனுப்பி விடுறது. இது எல்லாமே மக்கள் செய்வாங்க. அதே பெண்கள் தான் சாதாரண சீருடையில் போவாங்க. அந்த பாதுகாப்பு அரணில் நிற்கிற பங்கரில் நிற்கிற ராணுவ வீரன் கூப்பிடுவான், என்ன இது குண்டு வச்சுக்கிறியா? ஆபாசமாக உடனே மேலே தடவுவான். என்ன வச்சுக்கிற? இடுப்பில் என்ன வச்சிருக்கிற? இதெல்லாம் இதில் நடக்குது. அதை அப்படியே ஆவணப்படுத்தியிருப்பாங்க. அப்படியே தடவை நிற்கும்போது இன்னொரு பெண் தன் கையில் இருக்கிற கையெறி கொண்டு தூக்கி பங்கர் உள்ள அடிப்பா. உடனே அவன் செத்து விடுவான். இந்த பொண்ணு பிஸ்டல் எடுத்து அவனை சுட்டுட்டு ஓடுவான். திருப்பி ரோந்து போயிருக்கிறவன் திரும்பி ஓடியாந்து அவனுடைய தானியங்கிய துப்ப அடிப்பான். அதில் ஒரு பொண்ணு அடிபட்டு அங்கேயே விழும். அவன் விழுந்து சாகிறதுக்கு முன்னால் அந்த கை துப்பாக்கி அவன்கிட்ட கொடுத்துரு, நீ ஓடிடு அப்படின்வான். இப்படிதான் அணு அணுவாகத்தான் வளர்ந்து வந்தாங்க. ஏதோ அமெரிக்காவினுடைய பின்புலத்திலேயோ சீனாவினுடைய பின்புலத்திலேயோ ரஷ்யா என்ற வல்லரசனுடைய பின்புலத்திலேயோ ஆயுத கட்டமைப்பிலேயோ இயங்கல. உயிரை கொடுத்து கொடுத்து சிறுக 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 காவல் நிலையத்தை தாக்கி ராணுவத்தை அந்த காவல் நிலைய துப்பாக்கிகளை கைப்பற்றுவது, சின்ன மினி முகாம்கள் தகர்த்து அதனுடைய அவர்கிட்ட இருந்த ஆயுதங்களை கைப்பற்றுவது. மேஜர் கின்னின்னு நாங்கள் ஒரு புத்தகம் போட்டிருப்போம். அந்த போராளிகளுடைய அந்த தாக்குதல் திறனை நீங்க படிச்சீங்கன்னா ஆங்கில படம்ல அது பின்னால்தான் வரணும். அவர்கள் உயிரை பற்றி எந்த பயமும் இல்லாமல் வெட்ட வெளியிலே நின்று போரிடுவார்கள். அவன் ராணுவர்கள் எல்லா பாதுகாப்பாளனோட தான் இருப்பான். அவனுக்கு எல்லா பாதுகாப்போட நிற்பான். ஆனா சதுப்பு நிலத்தில் நின்று அவன் சண்டை போட்டு நிற்பான். கையில லுங்கிய தூக்கி கட்டி மச்சான் அடி மச்சான் அடி மச்சான் அடி மச்சான். அதை கேட்கும் போது உடம்பெல்லாம் அப்படியே அந்த வயசுல புல்லரிக்குங்க. ஒரு ராணுவ வீரன் தமிழ்ல பேசி சண்டை போடுறத கேட்கும் போது ஏன் தாய்மொழியில பேசுறான், ஏன் தாய்மொழியில கத்துறான், வச்சா விடாத விடாத டேங்க் வருது அடி அடி அடின்னுவான். அப்படிப்பட்ட வீரம் சரிந்த அந்த விடுதலை போராட்டத்தை நம் கண்ணெதிரே நடத்து நாமளும் அவங்களோட உணர்வோட நம்மால என்ற அளவுக்கு, ஏன் அளவுக்கு அண்ணன் கொளத்தூர் மணி அளவுக்கு இல்லாட்டா கூட அவர் லட்சத்தில் ஒன்றா இருந்து நானும் ஒரு ஓரமாக நின்று அவர்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன். ஆனால் எதுவுமே செய்யாம ஒரே ஒரு புகைப்படத்தை எடுத்து அதுவும் அந்த சனியங்கைக்கு வராம வந்து கண்டமேனிக்கு வளர்றாங்க. கண்டமேனிக்கு அசிங்கமாக இருக்குது. தமிழக வரலாற்றிலே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அவமானம். இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான், இதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட புத்தகங்களை நாம் வேறு வழி இல்லை. தமிழ்நாடு மிக கொடூரமான காவி இருள் சூழ்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவளுக்கு அந்த இளவர்த்தவனுக்கு மண்ணு கட்டுறதுக்குள்ள போதும். அது எங்க ஊர் நிலைமை அதை விட மோசம். முழுசா பூரா அல்ல கையும் அங்கதான் போயிருக்குது. வர்ற கிழங்கு தோல்லாம் அங்கதான் வரான். இவனுக்கிட்ட தினம் தினம் மண்ணு கட்டுறதுக்கே போதும். இதற்கிடையில ஆனா உண்மையாக நம்மோடு வாழ்ந்து மறைந்த அவர்களுடைய பற்றி உண்மையான அந்த பக்கங்களை நாம் கொண்டு வர வேண்டும். உணர்வாளர்களுக்கு, இந்த மக்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தோழர் டேவிட் பெரியார் ஆகட்டும், அருமை தம்பி தாமரை ஆகட்டும், அருள் நாராயணன் மற்றும் எல்லா தோழர்களுமே உணர்வோடு பண்ணிக்கிறாங்க. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். தமிழக எல்லை பகுதியிலே ஒரு தோப்பிலே தங்க வைக்கப்பட்ட காயம்பட்டு யுத்தத்துக்கு பிறகு வந்த ஒரு குழுவை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அண்ணனுடைய ஏற்பாட்டை தான், அதையும் சொல்லிடுறோம். ஒப்புது எனக்கு கேஸ் அவருக்கு வரணும், தனியாலாம் போக முடியாது. இந்த ஊரில் அனுப்பி வைக்கிறோம். அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு வாரம் அவங்கள தங்க வைக்க வேண்டியதாகுது. அதில் ஒரு 10-11 வயது சிறுவன், 10-11 நல்லா அவனுக்கு கொஞ்சம் வீசிங் பிரச்சனை இருக்குது. அப்போ அவனை நாங்கள் கையோட கூட்டுன்னு வந்துடுவோம்.
அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம தோழர்கள் அண்ணா நான் எங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போகிறேண்ணே, அன்றைக்கி அவனை இட்டுன்னு போயிட்டு அவனுக்கு உடைகள்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு, ஏன்பா அவனுக்கு வீசிங் பிரச்சனை இருக்குது, சாக்லேட்லாம் வாங்கி கொடுங்க, அது சின்ன பிள்ளை ஆசைப்படுவான், இருந்தாலும் கம்மியாக கொடுங்க அப்படின்னு அவனை ரொம்ப. அப்போ நான் பெரும்பாலும் வர்றவங்க நீ யார் எவர் எங்கேருந்து வந்த அதை விசாரிக்க மாட்டேன். ஏன்னா நடந்து முடிந்த மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு அப்புறம் வர்றவங்கள போயிட்டு நீ எந்த பிரிவில் இருந்தால், யாரோட நின்ன, எந்த யுத்த காலத்தில் இருந்த, அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு வலிக்கும். அப்போ அந்த தம்பியை கேட்குற, எப்படி வந்த? நாங்கள் ஒரு கட்டு மரத்தில் வந்தோம், எனக்கு பொறுப்பாளர்களாக 5 பேர் இருந்தாங்க, அவங்க தான் என்னை இங்கே கொண்டுன்னு வந்தாங்க. அப்பா என்ன செய்கிறாரு? அப்பா வீரச்சாவு அடைஞ்சிட்டாரு. அப்பா யாரோட நின்னார்? அப்பா அம்மானோட நின்னார். அப்புறம் அம்மாவும் தங்கச்சியும் இராணுவ முகாமில் இருக்கிறாங்க. சரி, உன்னை நாங்கள் இன்னைக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம், நீ இங்கேருந்து வெளியேற போகிற, வேறு ஒரு நாட்டுக்கு நீ பாதுகாப்பாக போக போகிற. சரி, அங்கே போயிட்டு நம்ம கேட்போம்ல, நம்ம பிள்ளைகளை கேட்போம்ல, எப்பா நீ வளர்ந்தா என்னப்பா பண்ண போகிற, என்ன படிக்க போகிற, என்ன ஆக போகிறேன்னு. இது என்னுடைய நேரடி அனுபவம். அந்த 10 வயது பிள்ளைகிட்ட கேட்குறேன். அவன் சாதாரணமாக சொல்கிறான், அப்பா எங்கே வேலை செய்கிறாருன்னா, அப்பா இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாருன்ற மாதிரி. அப்பா வீரச்சாவு அடைஞ்சிட்டார். சாவுக்கு அர்த்தம் கற்பித்தவர்கள் அவர்கள் தான். நாமெல்லாம் செத்து போவோம், அவங்க மட்டும்தான் வீரச்சாவு அடைவாங்க. அவன் அந்த சின்ன பிள்ளை சொல்கிறான், அப்பா வீரச்சாவு அடைஞ்சிட்டாரு. யாரோட நின்னார்? அம்மானோட நின்னார். சரி, நீ இங்கேருந்து போகிற, இன்றைக்கு இரவு உங்களை நாங்கள் அனுப்பிச்சிடுவோம், நீ போய் வளர்ந்து என்ன ஆசைப்படுற அப்படின்னு. அவன் என்னை கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தான், கொஞ்சம் அமைதியாக இருந்தான். நான் போராளியாக திரும்பி வருவேன். அதுதான் விடுதலை உணர்வு. அதுதான் அந்த 10 வயது இளைஞன் மனசுல இருக்குது. நீ எப்படி அழிச்சிருவ? நீ எவ்வளவு பெரிய நாட்டுடைய பெரிய உலகத்தினுடைய 3வது பெரிய மயிறு படையை வச்சிருந்தா கூட நீ எப்படி அழிச்சிருவ? இந்த விடுதலை என்பது உள்ளத்திலே கலந்து கொண்டிருக்கும். இப்ப எங்களுக்கெல்லாம் கூட வயசாயிடுச்சு சொல்லலாம், ஆனா அந்த மண்ணிலே, அந்த யுத்த பூமியிலே, அந்த ரத்த சகதியிலே அங்கிருந்து வெளியேறிய இன்னும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவன் மனசுல இருக்கிற அந்த விடுதலை தீப்பொறியை எவனாலும் அணைக்க முடியாது.